நம்ம டீன் கிச்சனில் இன்னைக்கு தர்ஷினிக்கு சொல்லித் போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். அந்த வெஜிடபிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். செஷ்வான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி வேக வச்சது 1 கப்பு, வெங்காயம் 2 கை, குடமிளகா 1 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி 1 சின்ன துண்டு, பூண்டு 6 பல்லு, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், வெங்காயத்தாள் 1 கட்டு, எலுமிச்சம்பழம் 1 நம்பர், டொமேட்டோ சாஸ் 4 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், கேரட் 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம், கோஸ் 50 கிராம். வெஜிடபிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருள் பார்த்தோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். முதல்ல காய்கறி கட் பண்ணிக்கிறோம். அதாவது கோஸு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயத்தாள், குடமிளகா 3 கலர் குடமிளகா கட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். வெங்காயத்தை வதக்கும், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், பொடியை இஞ்சி பூண்டு வதக்கிறோம். காய்கறி கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா போட்டு வதக்கிறோம். கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டு வதக்கிறோம். இதில் சோயா சாஸு, சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸு, உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு பிழிஞ்சு வதக்கிறோம். கடைசியாக வேக வச்ச அரிசியை போட்டு வதக்கிறோம். நல்லா டாஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கிறோம். இது வந்து செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காரம், அதாவது இந்த மிளகா பேஸ்ட் இருக்கிறதால கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸில் சோயா சாஸு, அதே மாதிரி டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட் எதுவுமே சேர்க்கறது இல்லை. பட் நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா சேர்க்க போகிறோம். இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸை நம்ம செய்ய போகிறது இல்லை, தர்ஷினி செய்ய போகிறாங்க. தர்ஷினி இப்போ செய்யலாமா? ஓகே, எண்ணெய் பற்ற வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் ஊற்றுங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாமா? இப்போ ரொம்ப சிக்கனமா? அதான் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். குட். இதில் ஒரு 4 ஸ்பூன் அவங்க ஊற்றுறத சொல்லிட்டு கூட. ஓகே, வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்க? கையில் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு என்ன பண்ண போகிறீங்க? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு அதில் போடு. சத்தமாக போடுங்க. இஞ்சி பூண்டு அதில் போடு. பொடியை கட் பண்ண இஞ்சி பூண்டு போடுங்க. போடுங்க. கொஞ்சமாக போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. அது இஞ்சி போடுங்க இப்போ. ஓகே, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். வச்சுங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. கையில் 1 கை எடுத்துக்கோங்க. வெங்காயம் போடுங்க. போதும். வதக்கோங்க. வெரி குட். ஓகே, இப்போ என்ன பண்ண மேலே வச்சுட்டு கரண்டி மேலே அப்படி வச்சுக்கோ. வெரி குட். இப்போ காய்கறிலாம் எடுத்துக்கோ. முதல்ல இது எடு, கேரட்டு, பீன்ஸ் எடு, போடு. கொஞ்சமாக எடுத்து போடு. பீன்ஸ் இருக்கா உள்ள? அதே பீன்ஸ் உள்ளே இருக்குப்பா. பீன்ஸை போடு. வெரி குட். இன்னும் கொஞ்சம் போடு. பீன்ஸை மாத்திரம் போடு. ஏன் நடுங்குது கை? நடுங்காமல் போடணும். பதட்டம் இல்லாமல் சீக்கணும். பயமாக இருக்கா? இல்லையே. வெரி குட். குட் கேர்ள். போடு. வதக்கிப்போ. நல்லா அழகாக வதக்கோ. சூப்பர்ரா தர்ஷினி, கலக்கிறடா நீ. வாவ், நல்லா படிப்பியா? ஃபஸ்ட்டில் வரையா? இல்லை, எல்லாத்துக்கும் இல்லைன்னா எப்படி டான்ஸ் ஆடுறது இப்போ? ஓகே, இப்போ என்ன பண்ணுற? திருப்பி மேலே வச்சுக்கோ. கோஸ் எடுத்துக்கோங்க. கோஸ் போடுங்க. 1 கை கோஸ் போடுங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க? குடமிளகா எடுத்துக்கோங்க. மஞ்சள் சாப்பு கொஞ்சம் போடுங்க. அது. ஓகே, இன்னும் மஞ்சள் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே, வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க? வெங்காயத்தாள் எடுங்க. வெங்காயத்தாள் அது பச்சையாக இருக்கு பாருங்க. கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே, வெரி குட். வதக்குங்க. இப்போது நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா வதக்குங்க. வெரி குட். இது சாதாரணமாக இந்த காய்கறி வேகிறதுக்கு 3 நிமிஷம். இந்த கோஸு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே வரும். சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லும்போது அந்த காய்கறி அந்த கடிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அந்த கடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரைட் ரைஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். தர்ஷினி அழகாக செஞ்சிட்ருக்காங்க. வெரி குட் தர்ஷினி, கலக்கரணி. வெரி குட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? தனியாக கரண்டி எடுத்து வெளியே வச்சுங்க. அங்கே வச்சுக்கோங்க. அந்த பக்கம் எங்கேயாவது வச்சுக்கோங்க ஓரமாக. வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்க? சோயா சாஸ் எடுங்க. கருப்பு கலர் சாஸ் இருக்குது, அதை எடுங்க. ஊற்றுங்க பார்ப்போம். அதில்
ஊற்றுங்க இருங்க இருங்க கொஞ்சமாக இந்த தோட்டம்பழம் ஊற்றுங்க 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 போதும். ஓகே, வெரி குட். தக்காளி சாஸ் எடுங்க. நான் சொன்னேன் சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லும்போது சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு வராது, ப்ளெயினாக தான் இருக்கும். அது வந்து ப்ளெயின் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். இதை செஷ்வான் சொல்கிறதால கண்டிப்பாக அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட் இருக்கும். காரத்துக்கு அதுதான் அந்த கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்வீட்னஸுக்கு நம்ம வந்து இந்த தக்காளி சாஸ் சேர்க்குறோம். தக்காளி சாஸ் சரிங்க, இன்னும் கொஞ்சம் சரிங்க, போதும். வெரி குட் வெரி குட். அப்போ சில்லி பேஸ்ட் கையில் எடுத்துக்கோங்க கொஞ்சம். வெரி குட். போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. காரம் பிடிக்கல, போடுங்க. ஓகே, போடு. நல்லா வதக்குங்க தர்ஷினி. காய் வதக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க எனக்கு சொல்லுங்கள், என்னென்ன போட்டிங்க, எப்படி பண்ணுங்க? எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன், அடுத்து கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், வெங்காயம், குடமிளகா, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ். வதக்கிட்டதா? இது உப்பு போடுற இப்போ போடியா? போதும் போதும். இந்தா எலுமிச்சை கொஞ்சம் பண்ணி விடு. சூப்பர். ஓகே, என்ன பண்ணுறேன், வதக்கு. சூப்பரா. ஓகே, சிம் வச்சுட்டேன். ரைஸ் எடுத்துக்கோ, தூண மாதிரி போடு. வெரி குட், நல்லா போடு. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சோண்டு போடுங்க, போதும். ஓகே, டன். வெரி குட். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது பேர் என்னம்மா? செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். வெரி குட். என்ன பண்ணுறீங்க, மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல பிளேட் எடுத்துக்கோங்க பார்ப்போம். அடுப்பு அணைச்சிடுறேன். ஓகே, வீட்டில் செய்கிறியா? கொஞ்சம் வெங்காயத்தில் எடுங்க. வா, போடுங்க. தூண மாதிரி போடுங்க. ஒரு சூப்பரான செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தர்ஷினி பண்ணாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டை வதக்கிட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க, காய்கறி கேரட்டு, பீன்ஸு, கோஸு, அதில் குடமிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தால் போட்டு வதக்கிட்டு சோயா சாஸு, சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸு போட்டு உப்பு போட்டு வெந்த சாதத்தை போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. கடைசியாக எலுமிச்சம்பழமும் இந்த பொடியாக வச்சுருக்க மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டாங்க. சூப்பரான ஒரு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸில் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஃப்ரைட் ரைஸ். எல்லா ஹோட்டலையும் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்னால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த செஷ்வான் ஃப்ரைட் ரைஸை தர்ஷினி கலக்கலன்னு கலக்கிட்டாங்க. இப்போது நானும் தர்ஷினி சேர்ந்த மாதிரி போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக நாங்கள் நான் சொல்லி நீ பண்ண, நீங்கள் தானே பண்ணீங்க, நான் பண்ணல. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? யார் பண்ணது அப்போ? நான் தானே பண்ணேன். இல்லை, வெரி குட். அவங்க வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம டீம் கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து சமைக்கிறாங்க, அவங்க ரொம்ப பிடிக்குது. அதை வந்து சம்டைம்ஸ் வீட்டில் போய் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்க வச்சு வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு டீனோட பார்ப்போம். டில் தென் ஸ்டே டியூன்ட்.